Hi everybody, நான் உங்கள் ஜேபி சார் வெல்கமிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் டு திஸ் வண்டர்ஃபுல் ஃபிசிக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெர்க்குரி பாரோமீட்டர். பாரோமீட்டர் அப்படின்னா என்ன, இந்த பாரோமீட்டரை என்ன பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்துகிறோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாரோமீட்டர் இஸ் a device which is used to measure the atmospheric pressure at any place. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பாரோமீட்டரை யூஸ் பண்ணலாம். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? இட் இஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த ஏர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். எர்த்து சர்ஃபேஸ் மேலே, சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் மேலே அது சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஏர் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பாரோமீட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாரோமீட்டரை யார் டிசைன் பண்ணனா ஃபஸ்ட் அப்படின்னா இட் இஸ் an Italian scientist named Evangelista Torricelli. இந்த Evangelista Torricelli அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு இந்த பாரோமீட்டரை டிசைன் பண்ணார். இவர் கலீலியோ கலிலி அவருடைய ஸ்டூடெண்ட். கலீலியோ கலிலி, கலிலியினுடைய ஸ்டூடெண்ட் அவர். இவர் ஒரு இட்டாலியன் சயின்டிஸ்ட். இந்த பாரோமீட்டரை எவாஞ்சலிஸ்டா டாரிசெல்லி எப்படி டிசைன் பண்ணார் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அந்த பாரோமீட்டரில் அவர் யூஸ் பண்ண ஃப்ளூவட் மெர்க்குரி. Mercury is the liquid fluid, okay, and it is used in the barometer. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாரோமீட்டர் அப்படின்றது ஒரு கண்டெய்னரில் மெர்க்குரியை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மெர்க்குரி இஸ் ஃபில்ட் இன் த கண்டெய்னர். ஒரு கண்டெய்னரில் மெர்க்குரி ஃபில் பண்ணி வச்சிடலாம். இட் இஸ் டேக்கன் இன் அ கண்டெய்னர் அண்ட் a glass tube of length 1 meter, so which is closed at one end and open at the other end is taken. ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறோம். ஒரு கிளாஸ் டியூப்பு 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டியூப்பை எடுத்துக்கணும். அதில் அதனுடைய பிரிம் லெவல் வரைக்கும், இதுதான் பிரிம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பிரிம் வரையிலும் அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எதர் வி கேன் ஃபில் இட் அண்ட் இன்வெர்ட் இட், இல்லாட்டி இந்த எம்டி கிளாஸ் டியூப்பை நம்ம இந்த மெர்க்குரி கண்டெய்னரில் இன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கிளாஸ் டியூப் எடுத்துகிட்டு இதில் தம்பை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அடைச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே இன்வெர்ட் பண்ணி வைக்கணும். தலைகீழாக இந்த கண்டெய்னரில் நம்ம வைக்கணும். இப்படி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நவ் த கிளாஸ் டியூப் இஸ் இன்வெர்டட் அண்ட் கெப்ட் லைக் திஸ் இன்சைடு த ட்ரஃப் ஆஃப் த மெர்க்குரி கண்டெய்னர். ஸோ மெர்க்குரி கண்டெய்னரில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை இப்படி இன்வெர்ட் பண்ணி வச்சிடுறோம். இதில் நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா, இதை இன்வெர்ட் பண்ணும் பொழுது இதுக்குள்ளார எந்த ஏரும் என்டர் ஆகாத மாதிரி நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இதை நம்ம இன்வெர்ட் பண்ணி வைக்கணும். இப்போது இதை நம்ம இன்வெர்ட் பண்ண உடனே, இப்படி இன்வெர்ட் பண்ண உடனே நல்லா என்ன ஆகும் அப்படின்னா இதில் இட் இஸ் அ வேக்யூம் ஃபில்டு கிளாஸ் டியூப். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் ஆக்ட் ஆகக்கூடியது அட்மாஸ்பரிக் ஏர் ஆக்ட் ஆகும், ஆர் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் will be acting
on the surface of the mercury fluid. ஸோ இந்த ஃப்ளூயிட் மெர்க்குரி மேலே அட்மாஸ்பரிக் ஏர் வந்து ஆக்ட் ஆகும். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இதில் ஆக்ட் ஆகிறதுனால இப்போ மெர்க்குரியினுடைய லெவல் என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகும். The level of the mercury will raise and it will enter into the tube. இப்போ இந்த டியூபுக்குள்ளார இப்படி மெர்க்குரி என்டர் ஆகும். அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிசத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா the fluid will pass from a high pressure area to a low pressure area. அப்போது ஃபஸ்ட்டு வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இங்கே இருக்குது, ஹை ப்ரெஷர். நம்ம இன்வெர்ட் பண்ணி வைக்கும்போது டியூப்பில் வந்து ப்ரெஷர் இல்லை, அப்போது அங்கே லோ ப்ரெஷர் ஏரியா இருந்துச்சு. அப்போது ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்குள்ளார ஃப்ளூயிட் என்ன ஆகுது, பாஸ் ஆகி உள்ளே போகுது. அப்போது உள்ளே போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லெவலில் இது இந்த ஃப்ளோயிங் ஸ்டாப் ஆகிடும். அந்த இடத்த நம்ம இப்படி குறிக்கலாம். இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸில் இந்த சர்ஃபேஸை நம்ம எடுத்துக்கலாம், இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி வைப்போம். இது அவுட் சைடு பாயிண்ட், இது இந்த அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்கே உள்ளார ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஏன்னு வச்சுக்குவோம், இந்த பாயிண்ட்டை நம்ம பி அப்படின்னு வைப்போம், இந்த பாயிண்ட்டை சின்னு வைக்கலாம். அப்படின்னா இந்த ஃப்ளோ ஆஃப் மெர்க்குரி இன்டு தி டியூப் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா we know that the pressure exerted by the fluid will be the same at the same level. இப்போ ஒரே மட்டத்தில் இருக்கும்போது ஃப்ளூயிட் ஒரே மட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ப்ரெஷர் சமமாக இருக்கும். அப்போது இனிஷியலாக அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது, உள்ளே இருக்கக்கூடிய கிளாஸ் டியூப்பில் உள்ளே இருந்த ப்ரெஷர் வந்து கம்மியாக இருந்ததுனால ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவுக்குள்ளார ஃப்ளூயிட் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, பாஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஒரு சர்டன் பாயிண்ட் வந்த உடனே இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ப்ரெஷர் பேலன்ஸ் பண்ணின உடனே அப்போது அந்த இடத்துல என்ன ஆகும், ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும். அப்போது let us now write like this: pressure at the point A will be equal to the pressure at the point B. Pressure at the point A will be equal to the pressure at the point B. இப்போ இந்த இடத்துல இது vacuum. So no molecules present here. ஸோ இந்த இடத்துல எந்த மாலிக்யூலும் இருக்காது. நோ மாலிகுலர் மூவ்மெண்ட், மாலிக்யூலினுடைய மூவ்மெண்ட் இல்லாததுனால இந்த இடத்துல ப்ரெஷர் வில் பி 0. ஸோ த ப்ரெஷர் வில் பி 0 இன்சைடு த டியூப் ஹியர். ஏன் அப்படின்னா அங்கே எந்த மாலிக்யூல்ஸும் கிடையாது. நம்ம முதவே என்ன பண்ணுறோம், ஒரு எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் தான் எடுத்துக்கிறோம். எவாக்குவேட்டட் அப்படின்னா அதில் காற்றே இல்லாத ஒரு கிளாஸ் டியூப் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏர் டைட் பண்ணி ஃபிட் பண்ணிவிட்டு எவாக்குவேட் பண்ணப்பட்ட கிளாஸ் டியூப்பை தான் நம்ம இன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் பேலன்ஸ் ஆகி முடிஞ்ச உடனே இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் கிடைக்கும். இது தான் நம்ம வேக்வம், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த வேக்வம், அது அங்கே 0 தான் இருக்கும். இப்போது this is nothing but pressure at the point A is nothing but pressure of the atmosphere, which is atmospheric pressure, and the pressure at the point B is because of the fluid, mercury fluid. So இது வந்து mercury fluid நால ஏற்படுற pressure. So அப்போ which is nothing but the pressure of the fluid, or I can tell that is pressure of mercury. The pressure exerted by the mercury column. ஸோ இந்த மெர்க்குரி காலம் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் தான் இது. ஸோ இப்போது இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல இந்த ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா
it is 76 centimeter அளவுக்கு இருக்கும் at sea level. அப்போது at sea levelல at sea level கடலினுடைய மட்டத்தில் இந்த height of the mercury column எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அது 76 centimeter of mercury தான் இருக்கும். நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த கிளாஸ் டியூப்னுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னா நம்ம 1 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டியூப்பை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் 76 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவுக்கு மெர்க்குரி ஃபில் ஆகி முடிஞ்ச உடனே ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும். அப்போது ப்ரெஷர் அவுட் சைடு வில் பி ஈக்குவல் டு த ப்ரெஷர் இன்சைடு. ஸோ ப்ரெஷர் அவுட் சைடு இஸ் நத்திங் பட் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் which equals to the pressure of the fluid at this particular level from the top to the surface, from the brim to the surface of the fluid. So அதான் எடுத்துக்கிறோம். அதான் நம்ம pressure of exerted by the fluid. Okay. So இப்போ this will be equal to the atmospheric pressure. அப்போ நம்ம sea levelல atmospheric pressure எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன வேணும் அப்படின்னா ஓகே ஸோ ப்ரெஷர் exerted by the mercury is given by the formula density of mercury. மெர்க்குரியினுடைய டென்சிட்டியை கிராவிட்டி. ஸோ இந்த ஃப்ளூயிட் காலத்து மேலே கண்டிப்பாக அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தவிர ஸோ உள்ளுக்குள்ளார ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த் ஆன் த ஃப்ளூயிட் காலம். ஸோ இங்கே கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ தேர் வில் பி the acceleration due to gravity which acts downwards on the fluid. So நம்ம acceleration due to gravity multiply பண்ணோம் rho into g into the height of the fluid column or which is nothing but the barometric height அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம barometric height அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைட்டை barometric height அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இப்போது டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி, மெர்க்குரியினுடைய டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி வில் பி 13.6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். அதை நம்ம எப்படி எழுதலாம் 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இருக்கும். இது நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். த டென்சிட்டி ஆஃப் த மெர்க்குரி வில் பி 13,600 kilogram per meter cube into gravity. Acceleration due to gravity நமக்கு தெரியும் g will be 9.8 meter per second square. So which can be equal to 10 meter per second square. More or less this is equal. Exact value is 9.8 and for our easy calculation even we can substitute 10. So 10 meter per second square into the height of the liquid column, that is 76 divided by 100 meter. இங்கே 76 சென்டிமீட்டர் போடுவோம், அதை நம்ம 76 divided by 100 மீட்டருக்கு நம்ம மாற்றி எழுதிட்டுறோம். ஓகே ஸோ this is the pressure exerted by the fluid. So அதனுடைய simplification, after simplifying what we will get is 101,325 அந்த அளவுக்கான வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா even we can write exactly if we want the value we can write it as 9.8. ஸோ இங்கே 9.8 நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ த டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இன்டூ acceleration due to gravity into the barometric height. So which will be giving you this value and the SI unit for pressure is Pascal. So simply I can tell that it will be 1.01 into 10 to the power of 5 Pascal. அப்படின்ற அளவுக்கு இந்த
ஃப்ளூவட்னுடைய ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த ஃப்ளூவட் இன்சைடு த பேரோமீட்டர், inside the glass tube, which will be equal to the pressure of the atmosphere. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1 atm அப்படின்னு சொல்லலாம். 1 atmospheric pressure. 1 atmospheric pressure is equal to 1.01 into 10 to the power of 5 Pascal. ஓகே, இப்போ நம்ம என்ன காரணத்துக்காக மெர்க்குரி யூஸ் பண்ணுறோம்? why mercury is used? what is the use of using mercury in a barometer? if we use mercury, the advantage is, first point, it is the densest fluid. so fluid nuடைய density அதிகமாக இருக்கும். second point, mercury will be a shining fluid. it will shining, and more or less I can tell that this is an opaque fluid. so light will not enter, it will not allow the light ray to get into it. so since it is opaque, it will not allow the light ray to pass through it. it's shining and opaque. and the third point is, it will not vaporize. சப்போஸ் வேப்பரைஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம பேரோமீட்டர் ஹைட்லாம் சேஞ்ச் ஆகிடும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அது வேப்பரைஸ் ஆகாமல் அப்படியே இருக்கிறதுனால தான் நமக்கு கரெக்டான பேரோமெட்ரிக் ஹைட்டை நம்மளால் மெஷர் பண்ண முடியுது. சரி, மெர்க்குரி இஸ் யூஸ் அண்ட் ஒய் நாட் வாட்டர்? நம்ம வாட்டரை ஏன் யூஸ் பண்ண முடியறது இல்லை? ஒய் நாட் water? ஏங்க வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம்ல? why water is not used? that we are going to see. now suppose instead of mercury, if you are taking water means, then what will happen? pressure of the atmosphere will be equal to the pressure exerted by the water column taken. pressure exerted by the water column taken in the barometer, which is nothing but the density of water into gravity into the height. okay, so water fill ஆகிடும். அப்போது density of water 1000 kilogram per meter cube. gravity we will take it as 10 into the height, or simply we will go with another formula. we want to calculate the height, so rho into g into h. we want to, if we want here pressure of the atmosphere, so height of the water column will be equal to pressure of the atmosphere divided by density into gravity. so pressure of the atmosphere is 1.01 into 10 to the power of 5 Pascal divided by density, we can take it as 10 to the power 3. 1000 water nuடைய density is 1000 kilogram per meter cube, and gravity we can take for our easy consideration 10 meter per second square அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா கிராவிட்டி நம்ம 10ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.01 into 10 தான் நமக்கு கிடைக்கும். that will be 10.1 meter height வந்துடும். ஸோ height of the mercury column நமக்கு எவ்வளோ கிடைக்குது sea level அப்படின்னு சொல்லி பார்த்தா it is 76 centimeter. பட் ஆனால் height of the water column எவ்வளோ இருக்கும்? சப்போஸ் வாட்டர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 10.1 மீட்டர் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு 10 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டியூப் எடுக்கணும். நம்ம எடுத்து வச்சா தான் நம்ம அதை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹைட்டு ஒரு 10 மீட்டருக்கு அளவுக்கு அதிகரித்து போயிடும். அதனால் நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம மெர்க்குரி தான் என்ன பண்ணுறோம், நம்ம பாரோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் வாட் வி கேன் ரைட் இஸ்
water less density, it will have less density. And second point, it is not opaque, it is transparent. Okay. And the third point we have to consider about, it is less density, it is transparent, and also if we consider the height, so more height has to be taken, more height, column height will be more, column where we cannot use water. Okay, I hope that you all would have enjoyed the class, and I hope that what is the purpose of using a barometer. ஒரு பேரோமீட்டர் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பேரோமீட்டரை வச்சு. சி லெவலில் நம்ம இப்போ பார்த்தோம், சி லெவலில் அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அதனுடைய பேரோமெட்ரிக் ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா சி லெவலில் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி இருக்கும். when we go to higher atmosphere, altitude ஹையாக இருக்கக்கூடிய ஆல்டிடியூடு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மவுண்டெயின் ரேஞ்சுக்கு போகிறோம், ஒரு 2500 மீட்டர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மவுண்டெயின் ரேஞ்சுக்கு நம்ம இந்த பேரோமீட்டர் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, மேலே போக போக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறையும். அப்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறைய கண்டிப்பாக இங்கே ஃபில் ஆகக்கூடிய இந்த மெர்க்குரியினுடைய ஹைட்டும் குறையும். ஸோ we can calculate the height of the mercury column, or the barometric height can be calculated at any place. Any place we can take this barometer and we can measure the barometric height, which can be taken for our calculation. I hope that you all could have enjoyed this class, and I believe that you could have got a better idea about the barometer. And in the next class, let us see how this mercury barometer can be used for predicting the weather. வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெர்க்குரி பேரோமீட்டர் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்மளுடைய ஃபோர்த்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். Let us all combine together and enjoy learning. Let us meet once again in another class. Until then, goodbye. Thank you for watching.